நல்லா இருக்கு ப்ரோ படம். ஓரளவுக்கு லேக் மிஸ்டேக் அங்கங்கே இருக்குது லைட்டாக. மற்றபடி படம் ஓகே, அவர் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். சென்டிமெண்ட்ஸும் அவ்வளோ கனெக்ட் ஆகுது. கிஸ் பக்காவாக இருக்குது. இந்த கிரிஞ்சாக எதுவுமே இல்லை. அவ்வளோக்கு பக்காவாக இருக்கு அவங்க ஆக்டிங்லாம். செய்யாத தப்புக்கான பழியை ஏற்றுட்டு இருப்பான். அதை வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக காட்டியிருப்பாங்க. மற்றபடி ரிவீல் பண்ண வேணாம். மற்றபடி அதை கரெக்டாக காட்டியிருப்பாங்க. சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்பா அம்மா சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி இல்லாமல் ஒர்க் ஆயிருக்கு. கொஞ்சம் லேக் மிஸ்டேக் மட்டும் அங்கங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் ஒர்த்தாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஜேமி நல்லா பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்டாக இருக்கு படம். க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமாக இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பரான படம். நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. ஃபேமிலி படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காங்க. ரெண்டுமே கலந்து. அதை விட இது நல்லா இருக்கு. நல்லா கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். நல்லா சில சீன்ஸ் எல்லாம் நல்லா இமோஷனலாக இருந்துச்சு. பட் நான் ஓவராலாக நல்லா கிரைம் த்ரில்லர் ப்ரோ. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். என்ன கீர்த்தி சுரேஷ் நல்லா நடிச்சாங்க. அதான் ஆமாம். நல்ல ஒரு மாதிரி நல்ல சூட்டபிள் ரோல் தான் அது. ஸோ நல்லா ஓவராலாக நல்ல ஃபிலிம் ப்ரோ. இல்லை, இறைவனோட பெட்டர் தான். அது வந்து இறைவன் ஒரு மாதிரி மொனோட்டனியாக போயிட்டு இருந்துச்சு. பட் இது நல்லா ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதிரி. ஸோ அதான் ஓகே ப்ரோ. படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போணுச்சு. நமக்கு அந்த டைம் போனதே தெரில. அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் செம்ம ஸ்பீடாக போணுச்சு. நல்ல ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்ட்டு, த்ரில்லிங்கு, ஆக்ஷனு, காமெடி, சென்டிமெண்ட்டு எல்லாத்தையுமே ஓரளவு மிக்ஸ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஜி பிரகாஷோட பாட்டு வந்து கேட்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம திரும்ப கேட்டால் நமக்கு பிடிக்குமோ என்னமோ. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் திரும்ப கேட்கணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸு, மேக்கிங் வைஸ் எல்லாமே படம் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக படம் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நம்ம டபுள் ஆக்ஷனா சிங்கிள் ஆக்ஷனா கீர்த்தி சுரேஷ் பொண்ணா அப்படின்றது வந்து நீங்கள் தியேட்டரில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.